ஐயா வணக்கம். ம். இயற்கை விவசாயம் பண்ணா கோடியில சம்பாதிக்கலாம், லட்சத்துல சம்பாதிக்கலாம் நிறைய கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அதே கோடிகள்ல சம்பாதிக்கிறப்ப தமிழர் வேளாண்மை, நீர் மேலாண்மை நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. நீங்க எத்தனை கோடி சம்பாதிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? கேள்வி நல்லா தான் இருக்கு. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போனோம்னா, உன் பையன் எவ்வளவு மார்க் வாங்குறான்னு தான் கேட்பாங்க. உன் பையன் பாடத்தை படிச்சிருக்கிறானா, அவனுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு கேட்கறது இல்லை. மார்க் வாங்கிட்டாலே அவன் படிச்சவன்னு உலகம் நம்புது. அவன் பெரிய படிப்பாளின்னு நம்புது. மிகப்பெரிய படிப்பாளியா இருக்கிறவங்க எல்லாருமே எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது இல்லை. கண்டுபிடிப்பாளர்கள் எல்லாம் முனைவர் பட்டம் வாங்கினவங்க, டாக்டர் பட்டம் வாங்கினவங்களும் மிகப்பெரிய அளவில் டிஸ்டிங்ஷன் வாங்கி பாஸ், அதாவது மிச்சம் உச்சப்பட்ட மதிப்பெண் வாங்கி பாஸ் பண்ணவங்கலாம் கண்டுபிடிப்பாளர்களாக மாறிடுறது இல்லை. இது அதில் உள்ள செய்தி எடுத்து அப்படியே இந்த பக்கம் பேசுவாங்க. அது மாதிரியே படித்து முடித்து வேலைக்கு போன பிறகு பையன் என்ன சம்பாதிக்கிறான்? அடுத்த கேள்வி. பையன் மகிழ்ச்சியாக வேலை செய்கிறானா இல்லையான்னு கேட்கறது இல்லை. சந்தோஷமா இருக்கானா இல்லையான்னு கேட்கறது இல்லை. எவ்வளவு சம்பாதிக்கிறான்? ஏன்னா பணம் இருந்தாலே வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பும், மிக அதிக மதிப்பெண் வாங்கினா அவன் படிப்பாளிங்கிற நினைப்பும் உலகம் பூரா நம்ப வைக்கப்பட்டு இருக்கிறது. ரைட்டா? விவசாயம் செய்யறவங்கிறவன் கோடிகளில் வருமானம். நீங்க விவசாயம் செய்யறது கோடிகளில் வருமானத்திற்காகவா? ஏன் கொஞ்சம் குறைச்சிதான் பண்ண, லட்சத்தை விட கொஞ்சம் குறைச்சி சம்பாதிச்சா என்னன்னு கேட்டு பாருங்களேன். வாழ முடியாது இல்லம்பாங்க. ஆக பணத்திற்காக வேளாண்மை அப்படிங்கிற இடத்தை நோக்கி வேளாண்மையை கொண்டு வருகின்ற ஒரு மிக பெரும் புரிதல் அல்லது நோக்கம். எல்லாருமே பணத்துக்காக தான் விவசாயம் செய்யறான். இப்போ ஒரு திரைப்படம்னா வில்லன் இல்லாம திரைப்படத்தை உருவாக்க முடியாது இல்லை, அது மாதிரி பண்றாங்கல்ல. ஏதாவது ஒரு பெரிய சிக்கலை கதாநாயகன் சந்திக்கணும். அப்புறம் சிக்கல் முடிஞ்ச பிறகு அவன் விடுதலை ஆன வினாடியில திரைப்படத்தை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் வாழ்நாள் இருக்கு நிறையா. அதுல எல்லாம் அவன் என்ன செய்யறான்னு காட்ட மாட்டாங்க. ஒரு சாதாரணமா பொழுது போய் சாப்பிட்றது தூங்குறது எங்க அண்ணா யார் உட்காந்து பாப்பா? இப்போ பாக்குறவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, ஒரு பெரிய மாற்றம், ஒரு திருப்பம் கொண்டு வரணும். அவன் விரும்பி அதை பார்க்கணும். இந்த விருப்பத்தை புடிவாதமா மக்கள்கிட்ட திணிக்கிறது. இது மாதிரி ஒரு பொதுவான ஒரு புரிதலை வச்சுக்கிட்டு ஊடகங்கள், சமுதாய பின்னணியில் உள்ள அறிவாளிகள் என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கின்ற சிலர் இயங்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க. நீங்க வேலைக்கு போகாம இருங்க. அமைதியா சந்தோஷமா 5000 ரூபாய் வாங்கினா கூட உங்களால சந்தோஷமா வாழ முடிஞ்சா அதுதான் வாழ்க்கை. 5 லட்சம் சம்பாதிச்சா கூட உங்களால சுதந்திரமா வாழ முடியல, மருத்துவமனைக்கு போறீங்க, அல்லது வாங்கின கடனை கொடுக்க முடியல, மிகப்பெரிய அளவில் வீடு கட்டியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. ஆனா மன உளைச்சலோட வேலை செய்யறீங்க அப்படின்னா அது தேவையா உங்களுக்கு? ஒண்ணுமே இல்லாம கூட உங்களால சந்தோஷமா வாழ முடிஞ்சதுன்னா அந்த வீடே உங்களுக்கு போதுமானது. ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு தடவையும் புதுசா வண்ணம் பூசி பெயிண்ட் அடிச்சு அதுக்கு ரிப்பேர் பார்த்து அடிக்கடி உள்ள பொருட்களை மாற்றி புதுசா பொருட்களை வாங்கி சம்பாதிக்கிற தொகையெல்லாம் கடன் ஆகி 5 லட்சம் வாங்கினாலும் அதை விட கடன்காரன். 5 லட்சம் வாங்குறவங்க கடனே இல்லாம வாழுறாங்களா? அவ்வளவும் பணமும் சேமிச்சு வச்சிருக்காங்களா மிச்சம்? இந்த மாதிரி கேள்வியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. சமுதாய நிலை, அந்த என்ன சொல்றோம், அந்த ஸ்டேட்டஸ், அந்த பொருளாதார சூழல், பொருளாதார நிலை, அந்த பொருளாதார நிலையில அடிமட்டம், நடுமட்டம், மேல இப்படி பல்வேறு விதமா சொல்றோம் இல்லையா? அந்த நிலையை பார்த்து சார்ந்து போயிட்டு இருப்பாங்க அவங்க. இதையே எல்லாரும் பெருமையா பேசிட்டு அலையிறோம். இது மாதிரியே விவசாயமும் அதுதான் சொல்ல வந்தேன். விவசாயம் என்பதன் நோக்கம் நீரை உருவாக்கணும், ஒரு நிலம் தன்னைத்தானே வளப்படுத்திக்கணும், அப்புறம் அவனுக்கு இம்சையே எல்லாமே விளைய வைக்கணும், அவனுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாமல் அவனை சுதந்திரமாக வளர்க்க வேண்டும். ஒரு சுதந்திரத்தை விரும்புகின்ற ஒரு மனிதன், அவன் அரசனா இருக்கட்டும் ஆண்டியா இருக்கட்டும், தன் ஓரத்தில் ஒரு அடிமையையோ ஒரு அரசனையோ வைத்துக் கொள்ள விரும்புவதில்லையே. அடிமை கூட சுதந்திரமான அடிமையா இருக்கிறவன் என் ஓரமா அரசன் கூட இருக்கக்கூடாது, அவனுக்கு நான் அடிமையா இருக்கக்கூடாது, அரசன் கூட என்னை அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு சுதந்திர அடிமை கூட விரும்புவான். சுதந்திரம் என்பது சுகமானது, அல்லது சுதந்திரம் என்பது தன்னிலையில் யாருக்கும் கட்டுப்படாமல் இயங்குவது. சுதந்திர காற்றுன்னு சொல்றோம். அதுல நம்ம கீழே இருக்கோமா மேல இருக்கோமாங்கிறது வேற விஷயம். இது மாதிரி ஒரு சுதந்திரமான வேளாண்மையையோ, ஒரு கல்வியையோ, ஒரு வாழ்க்கை முறையையோ, ஒரு வேலையையோ, ஒரு ஒரு தொழில் சார்ந்த தொழிலையோ நம்ம சொல்றதே கிடையாது. அடிமைத்தனமாக பணத்திற்காகவோ பொருளுக்காகவோ மற்ற சமுதாய தேடல்களுக்காகவோ அடிமைத்தனமான ஒன்றையே நாம் கற்பித்து வருகிறோம். அந்த மாதிரி வேளாண்மை போயிட்டு இப்ப வெளிநாட்டுல இருந்து வேலையை விட்டுட்டு வராங்க, வந்துட்டு இல்ல இங்கேயே கூட பொறியியல் தொழில வேலை செய்யறாங்க. அவங்களாம் வேலையை விட்டுட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதுல எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானம் இதுல வந்தாதான் ஒரு லாபகரமான வருமானம் விவசாயத்துலன்னு பாக்குறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
முதல்ல சுமை இல்லாத வருமானங்க, சுமை இல்லாத வேலை வரணும் முதல்ல, அதுக்கப்புறம் வருமானம். நட்டமே இருக்கக்கூடாது முதல்ல விவசாயத்துல. அள்ளி விதைச்சிட்டீங்க, அறுவடைக்கு மட்டும் போறீங்க, எந்த வேலையும் இல்லை, அப்படியே லாபம் தானே. ஒரு மரத்து உரமா ஒரு விதைய போடுறீங்க, ஏங்க அந்த மழை பெய்யும் போது அந்த செடி முளைக்குது, மரத்துல ஏறி கொடியா மடருது, காய்க்குது, இது வேலை கிடையாது இல்லை. அல்லது கொஞ்சோண்டு குப்பையை மட்டும் கொண்டு போய் ஒரு நாள் போட்டீங்க, அந்த குப்பை அங்கேயே கிடைக்குது. மழை பெய்யும் போது அதில் விதைய ஊனிட்டீங்க, அந்த குப்பையை ஆதாரமா பற்றி, அங்க உள்ள ஈரத்தை ஆதாரமா பற்றி அப்படியே கிளம்பி அந்த மரமே பந்தலாகி காய்க்குது. இப்போ இதுக்கு செலவே இல்லைல்ல. இந்த மாதிரி வயல்ல விதைச்சிட்டு மட்டுமே அறுத்தா செலவு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அக்கம் பக்கத்துல எல்லாம் அறுக்கிறாங்கல்ல, அதை விட அதிகமா விளையிறது மாதிரி உங்க நிலத்தை நீங்க தானாவே வடிவமைச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சிறப்பு. உரமெல்லாம் போட்டு பூச்சி மருந்தெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க இல்லையா, அதையெல்லாம் விட அதிகமா விளையிறது மாதிரி நீங்க உங்க நிலத்தை இயற்கையாவே வடிவமைக்க கத்துக்கிட்டீங்கன்னா சிறப்பு. என்ன சொல்ற நீ, நல்லா கவனிங்க. தலை வலிச்சா மாத்திரை போட்டுக்கிறோம், ஒரு எடுத்துக்காட்டுக்காக. தலையை வலிக்குதுன்னா மாத்திரை போடுறோம், மாத்திரை போட்டா தலைவலி நின்றுது, இல்லாட்டினா யாரும் மாத்திரை வாங்க மாட்டோம். உலகத்துல யாருக்கு தலைவலி வந்தாலும் மாத்திரை போட்டா நல்லா போயிடும், எப்ப தலைவலி வந்தாலும் மாத்திரை போட்டா நல்லா போயிடும். இது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தலைவலிக்கு மாத்திரை போட்டா நல்லா போகுது, ஒரே மாத்திரையில தலைவலியா தான் சரியா போறதை கண்டுபிடிக்க தெரியுதா? அல்லது தலைவலிக்கு மாத்திரையே இல்லாம தலைவலியை சரியாக்க நம்மளுக்கு தெரியுதா? தெரியல. உரம் போட்டா நிறைய விளையுது, உரம் போடாத வயல்ல விளையிறது இல்லை. எப்பெல்லாம் உரம் போடுறீங்களோ அப்பெல்லாம் விளையுது, அதனாலதான் உரமே போடுறோம். இப்ப எதையாவது பண்ணி மிக அதிகமா வருமானத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக கோடிகளில் லாபம், அதுக்கு என்னெல்லாம் செய்யணும். மீண்டும் இவர்களை வேலை வாங்குகின்ற ஒரு வேலையே வேளாண்மைக்குள்ளேயும் கொண்டு வராங்க. அந்த வேளாண்மை இவர்களை சுகப்படுத்தவே இல்லை, தானாவே வந்துகிட்டே இருக்கு. ஒரு தென்னை மரம் வச்சீங்கன்னா தானாவே காய்க்கிறது மாதிரி ஒரு தென்னை மரத்தை உருவாக்கி வச்சுட்டீங்கன்னா காலங்காலத்துக்கு வந்துட்டே இருக்கும், எந்த வேலையும் செய்யக்கூடாது, விதைச்சிட்டீங்கன்னா வளைஞ்சிட்டே இருக்கணும். அப்ப இதுல வர்ற எல்லாமே லாபம். நீங்க எங்க வேணாலும் சுதந்திரமா சுத்தலாம், நீங்க இந்த விவசாயத்தை நினைச்சு கவலைப்படவே வேண்டாம், ராத்தூக்கம் இல்லாம அலைய வேண்டாம். அப்புறம் இந்த வருமானத்தை பத்தி சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. சுதந்திரமா வருமானத்தை சம்பாதிக்கிற ஒரே ஒரு தொழில், எந்த காலத்திலையும் தேவை உள்ள ஒரு தொழில். அதாவது நுகர்வோர் இதை இல்லாம வாழவே முடியாது. எந்த காலத்திலையும் ஒரு நாளைக்கு 4 சட்டை யாரும் வாங்க மாட்டாங்க, வருஷத்துக்கு 6 கார் யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா உணவுங்கிற ஒண்ணு 3 வேளைக்கும் தேவைப்படுது. இந்த மாதிரி தேவை உள்ள ஒரு தொழிலை செய்யும் பொழுது இந்த மாதிரி விவசாயிகள் நிறைய அழியிறாங்க. இளைஞர்கள் வர்றாங்க, தோத்து திரும்புறாங்க, இயற்கை வேளாண்மைங்கிறாங்க, இவ்வளவு லட்சங்கிறாங்க, கோடிங்கிறாங்க. அப்படி இருந்தா இந்நேரம் இந்தியாவில் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிருக்கணும். இல்ல, இதுல நிறைய மிகைப்படுத்துதல் அல்லது மிக அதிகமாக வேலை செய்பவர்களை, வேளாண்மையில் இருக்கிறவங்கள அதிகமா அவங்கள புடிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதாவது இறுக்கி பிழிந்து வேலை வாங்குவதுன்னு சொல்றோம்ல, அது மாதிரி. வேளாண்மை என்பது வெகு வெகு எளிது, அது காலங்காலத்திற்கு சுகமானது. தன்னை அந்த வேளாண்மைங்கிறதே பூமியை வளப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. தனக்குத்தானே ஆண்டுக்காண்டு விளைச்சலை அதிகப்படுத்தி கொண்டே போக வேண்டும். அது மிகவும் எளிமையாகவும் இலவசமாகவும் கிடைப்பது போல உழவனுக்கு வடிவமைக்கப்பட வேண்டும். நட்டாலே அறுவடை, விதைச்சா அறுவடை, செடி வச்சா காய் பறிக்கலாம், அந்த மாதிரி பூமியை மாற்றி கொடுக்க வேண்டும். அப்ப உங்களுக்கு வர்றதெல்லாம் வருமானம். எல்லாத்த விட முதல்ல நான் சொன்னல, நஷ்டமே வரக்கூடாது. நஷ்டம் எப்படிலாம் வரும் தெரியுமா? பணத்தால வரும், ஆட்களால வரும், மன உளைச்சல் வருங்க. சரியா வேலை இல்லைன்னா நீங்க நிறைய உழைச்சிட்டீங்க, ஆளே இல்லை, சொந்தமா தான் உழைக்கிறேன், ராப்பகலா உழைக்கிறேன், மன உளைச்சலே வரும். அது எல்லாத்தோட பெரிய நஷ்டம் அது. அந்த மாதிரி மன உளைச்சல் கூட வராம முதல்ல விவசாயம் செய்யணும், அப்புறம் அதிகமா விளைய வைக்கணும், அதிக லாபம். மிக அதிக லாபங்கிறத நாங்களே உருவாக்குறோம் தமிழர் வேளாண்மையில. ஊடு பயிரை கொண்டு வரோம், மாற்று பயிர்களை கொண்டு வரோம், செலவே இல்லாம அந்த நிலத்தை வளப்படுத்துறதுக்கான வித்தைகளை கொண்டு வரோம். லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் தான். இதோ 1 ஏக்கர்ல நான் வச்சிருக்கேன், ஒரு 1.25 ஏக்கர். எப்ப வேணாலும் பாருங்க, 45 வருஷத்துக்கு முன்ன வச்சது. 35 தென்னை மரம் இருக்குது. ஏற்கனவே இதெல்லாம் பேசுனதுதான். 35 தென்னை மரம், வருஷத்துக்கு 200 காய் வச்சிங்கன்னா கூட 7000 தேங்காய். அது இல்லாம ஒரு 200 வாழை இருக்கு, வரப்புகள்ல இருக்கு. அப்படியே பட்டுக்க 100-150 வாழை போட்டுக்கிட்டே இருக்கு, தார் போட்டுக்கிட்டே இருக்கு. அப்பயும் அதில் பார்த்துருப்பீங்க. புளிய மரம் 4 இருக்கு, முருங்கை மரம் ஒரு 10-20 இருக்கு, நார்த்த மரம் 4-5 இருக்குது. இதோ ஒரு மாமரத்துக்கு கீழே தான் உட்காந்து பேசுறோம். 2 மாமரம் இருக்குது, பலாமரம் இருக்குது, வெளாமரம் இருக்குது, நாவல் மரம், நெல்லி மரம், சீத்தா மரம், கொய்யா மரம், இலந்தை மரம்,
விளா மரம், இன்னும் என்னெல்லாம் மரம் இருக்கணுமோ அவ்வளோ இருக்கு. முருங்கை மரம் சொல்லிட்டேன். அப்புறம் சவண்டல் மரம், வேப்ப மரம் நிறைய இருக்கு. இது அப்புறம் கிழங்கு வகைகள் எல்லா கருணைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, வெற்றிலைவள்ளி கிழங்கு, கொடிக்காவலி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாம். அப்புறம் கீரை வகைகள், காய்கறி வகைகள், வெண்டை, கத்திரி, புடலை, பரங்கி, பூசணி எல்லாமே விளையுதுங்க. ஒரு ஏக்கர் 1.25 ஏக்கர் நிலத்துல. இதுக்கு இடையில உள்ள நெல்லும் விளையுது. எல்லா விதமான தானியங்கள், உளுந்து, பயிர் எல்லாமும் விளையுது. 2 போகம் நெல் விளையுது. இதுல வர்ற அவ்வளவுமே வருமானம் தாங்க. இந்த முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நீங்க பாம்பேல கூட இருங்க, ஏதோ ஒரு வேலையில இருங்க, நீங்க தமிழ்நாட்டுல நிலம் வாங்கி தமிழ்நாட்டு நிலத்துல எந்த செலவும் எல்லாமே தானே விளைஞ்சு கொட்டிக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய வருமானம் தெரியுமா? லாபங்கிறத புரிஞ்சுக்கணும். எவ்வளவு வருமானங்கிறது இல்ல, லாபத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க இத்தனை லட்சம் வருமானம்னு சொல்றாங்க, செலவை சொல்லவே மாட்டாங்க. ஒண்ணுமே இல்லாம வர்ற அவ்வளவுமே லாபங்க. அதாவது மிகப்பெரிய அளவுல பண செலவோ பொருள் செலவோ இல்லாம வரணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது காலங்காலத்துக்கு வரணும். நாங்க போய் அதை செய்யலன்னா, இந்த விவசாயத்துல வராதுன்னா அது உங்களை அடிமையாக்குது. நான் இன்னைக்கு வேலைக்கு போகலன்னா எனக்கு சம்பளம் கிடையாது, அப்பனா நான் வேலைக்கு போய்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம். நான் பயிர் வச்சிருக்கேன், அந்த பயிரை நான் ஆண்டு முழுவதும் போய் பார்க்கலன்னா அது எனக்கு விளையாதுன்னா உங்க பயிர் உங்களை வேலை வாங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா? ஏங்க தமிழ் அந்த மாதிரி செஞ்சதே இல்லைங்க. நாய் வளர்த்தா கூட நாய் சுதந்திரமா தாங்க போகும், இவன் சுதந்திரமா தான் இருப்பான். அது போட்டாலும் போடலைன்னாலும் அது எங்கேயாவது சாப்பிட்டு வந்து இவனுக்கு பாத்திரமா வந்து வாசல்ல கத்துட்டு நிற்கும், இரவெல்லாம் காக்கும். அது மாதிரி கோழி வளர்த்தோம்னா அது இவன் தீனி போட்டாலும் போடலாம் தானா போய் மேய்ஞ்சிட்டு தானா வந்து தானா சாவல் சேரும், தானா குஞ்சு பொரிக்கும், தானா குஞ்சை காப்பாற்றி வைக்கும், குஞ்சுக்கு தீனி கொடுக்கும். எல்லாம் பெருசான பிறகு தெரித்து விட்டுரும். இவன் திருப்பி அது மேய போயிடும் சாவலை தேடிக்கிட்டு. இவன் கோழியை பிடிச்சி திம்பான். ஆடு கூட அப்படிதான், அதுக்கு சத்துணவுலாம் தேடிட்டு அலையிறதில்ல, அவுத்துட்டா போய் ஆடு வேணுங்கிறத மேயும். வேணா ஓட்டிக்கிட்டு கூட போவாங்க. 100 ஆடு 200 ஆடு மேய்ச்சல் எடுத்து கொண்டு போவாங்க. அது விரும்புறதெல்லாம் அதுவா தேடி மேய்ஞ்சிக்கும். இவங்க சத்துணவு தடுப்பூசி எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்ததில்லை. அது மாதிரி தாங்க தமிழன் பயிர் வளர்த்த போகும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னெல்லாம் ரசாயன உரம் யாருக்கும் தெரியாது, பஞ்சகவியா தெரியாது, பூச்சி வரட்டி தெரியாது. இப்படிலாம் நான் பேசும்போது உங்களுக்கு பயங்கர எரிச்சல் வந்துடும். இதெல்லாம் போட்டா விளையுது இல்ல. உண்மையிலேயே நீங்க போடுறத நான் வேணான்னு சொல்லல, போடாமலே விளைஞ்சதுன்னா அவ்வளவுமே லாபங்க. நீங்க ஏதோ ஒரு ஊர்ல இருந்து ஏதோ ஒரு ஊர்ல உங்களுக்கு உங்க நிலம் தானாவே விளையிறது மாதிரி வடிவமைச்சிட்டீங்கன்னா அவ்வளவுமே லாபம். உழைப்பே இல்லாம வர்ற லாபத்துக்கு இணை கிடையாதுங்க. அதுதாங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நோய்ங்கிறது பணத்தாலையும் வருது விவசாயிக்கு, உற்பத்தி ஆகிற பொருளாலையும் வருது, அப்புறம் விற்க முடியாட்டி போனாலும் வருது. எல்லாத்துக்கும் மேல பயிரிடுறதுல இருந்து அறுவடை வரைக்கும் இவன் உழைப்பு, இவன் வாங்குற மூச்சு வாங்குறது, இவன் அதுக்கான இடுபொருள் தயாரிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணி மூச்சு வாங்கி 1 லட்சம் செலவு பண்ணி 1,25,000 சம்பாதிக்கிறத விட ஒண்ணுமே இல்லாம எதுவுமே செய்யாம எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்துட்டு எங்கேயோ ஒரு ஊர்ல இருக்கிற தோட்டம் அவனுக்கு 25,000க்கு விளைஞ்சதுன்னா எதை பத்தின சிந்தனையும் இல்லாம அந்த 25,000 5 லட்சத்துக்கு சமம். ஏன்னா அது வந்து எங்கேயோ கடந்து வந்துகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த கோடிகள் லட்சங்கள்ங்கிறத நாங்க யோசிக்கிறது இல்லை. வருது எங்களுக்கும். இப்ப நான் சொன்னல 7,000 தேங்காய், ஒரு 4 புளிய மரம், ஒரு 20 முருங்கை மரம், 200 வாழை மரம், இதுக்கு இடையில உள்ள நெல், உளுந்து, பயிர், அவ்வளோ காய்கறிகள். போன வருஷம் சேனக்கிழங்கு மட்டும் 14,000 ரூபாய்க்கு விற்றோம், 1 கிலோ 80 ரூபான்னு. சரியா? என்னுடைய புளிக்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்கு. ஏன்னா புளி அப்படி காய வச்சிருப்போம், அவ்வளவு சுவையா இருக்கும். அது மாதிரியே என்னுடைய தேங்காய் பச்சையா பசுமையா பறிச்சு தேங்காய் அனுப்புறேன். ஒரு தேங்காய் 20 ரூபாய்க்கு முழு காய் அப்படியே போகுது பார்சலுக்கு. இன்னைக்கு பறிக்கிற காய் நாளைக்கு காலையில அவங்க தோட்டத்திலேயே இருக்கிறது மாதிரி அங்கேயே குடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி தேங்காய் போகுது. பால் வேணும்னா பால், என் நல்ல முத்தின தாங்கானே தேங்காயை கூட நாங்க பார்சல் போடுறோம். வாழைப்பழம் இப்ப பாத்தீங்க எதனா, வாழைப்பழம் மரத்திலேயே பழுத்திருக்கு. பழுத்த பிறகுதான் நாங்க அறிவிப்பே கொடுப்போம். வாழைப்பழம் தேவை உள்ளவங்க சொல்லுங்கன்னு. அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க. ஒரு காய் 2 காயாவது பழுத்த பிறகு, ஒரு சீப்பு பழுத்த பிறகு வெட்டி பெட்டியில வச்சு அனுப்புவோம். அவங்க தோட்டத்திலேயே விளைஞ்சது மாதிரி எந்த விதமான இடுபொருளும் இல்லாம, பூச்சிக்கொல்லி இல்லாம, ரசாயன உரம் இல்லாம முற்றிலும் இயற்கையா கிளம்புறது பழுத்த பழங்களை தான் நாங்க விற்கிறோம். அதே போல காய்கறிகள் அது மாதிரி போன வருஷம் அரைச்ச அரிசி இந்த வருஷம் விற்கிறது இல்லை. எந்த நேரமும் இதன் மூலம் நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க உற்பத்தி பண்ற பொருளுக்கு காத்துக்கிட்டு நிக்கணும் உங்களுடைய வாடிக்கையாளர்கள். அவன் தாங்க பணக்காரன். நீங்க எவ்வளவு உற்பத்தி பண்ணான்னா விற்க முடியாம வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, எங்க விற்கிறதுன்னு தெரியாம தவிச்சிங்கன்னா நீங்க உற்பத்தியாளரா? நீங்க விற்க முடியாத பொருளை உற்பத்தி செய்வன் முட்டாள்.
எங்களுக்கு வாடிக்கையாளருக்கு கொடுக்க முடியல. 500 ஏக்கர் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட 5 லட்சம் வாடிக்கையாளரை நான் முதல்ல உருவாக்குவேன். ஏன்னா மரத்திலேயே பழுத்த பழங்களை மாத்திரமே நாங்கள் விற்பனை செய்கிறோம். அப்போதைக்கு அப்ப அதை அரைக்கிற அரிசி, அந்த உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு போன வருஷம் அரைச்ச அரிசியை இந்த வருஷம் நாங்கள் விற்கிறதே இல்லை. அவியல் போட்ட பிறகுதான் அரிசி விற்பனைக்குன்னு அவியலோட சேர்த்து தான் போடுவோம். அதே மாதிரி முழுவதுமாக மழை நீர்லயே விளையுது. உலகத்துல இருக்கிற எல்லா மரம் செடி கொடி எல்லாமே எப்படிங்க விளையுது? மழையில விளையுதுங்க. யாரும் அருகம்புலுக்கு தண்ணி பச்சுறாங்களா? ரோட்டு ஓரத்துல மழை பெய்யும் போதுதான் அதுக்கு தண்ணி கிடைக்கும். அது வரைக்கும் அது பசியை சேர்த்துக்கிட்டே இருக்கு. எப்படா மழை பெய்யுன்னு. மழை பெஞ்ச பிறகு பூமியில ஈரம் ஒண்ணதுக்கு அப்புறம் சாப்பிடும் பாருங்க. அதனாலதாங்க மழை பெஞ்ச உடனே காடுகளே செழிக்குது. அது வரைக்கும் அது பசியை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. ஏன்னா பசிக்காமலே மேல மேல திணிச்சுக்கிட்டே இருந்தா எப்படிங்க சாப்பிட முடியும்? சாப்பிட்ட பிறகு திருப்பி வச்சா சாப்பிட முடியும் உங்களால? சாப்பிட்ட பிறகு செரிக்கணும், செரிச்சதுக்கு அப்புறம் பசிக்கணும், மறுபடியும் செரிச்சதுக்கு அப்புறம் பசிக்கணும். பசியும் செரித்தலும் ஒண்ணும் கிடையாது. செரித்தல் என்பது பசியோடு கலந்த வேலை, பசி என்பது தனியானது. திருப்பி பசி நிறைய எவ்வளவுக்கு அவ்வளவு பசிக்குதோ அவ்வளவுக்கு அளவு நீங்க சாப்பிடலாம். எவ்வளவுக்கு அவ்வளவு தாகம் எடுக்குதோ அவ்வளவுக்கு அளவு தண்ணி குடிக்கலாம். நீங்க கத்துக்க வேண்டியது தாகத்தை உருவாக்கி கொள்ளவும் பசியை உருவாக்கி கொள்ளவும் கத்துக்கணும். நிறைய சாப்பிடலாம். அப்போ உணவு கிடைக்கிற வரைக்கும் பசியை உருவாக்குவதில், அதை பாதுகாப்பதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உலகம் பூரா மழை நீர்ல தாங்க எல்லா மரத்தடி கூடயும் விளையுது. நாங்க தமிழர் வேளாண்மைங்கிற பேர்ல அதை செய்யறோம். இந்த பொருளுக்கு இணையான தரமுடைய சுவையுடைய பழங்களை நீங்க சாப்பிடணும்னா மீண்டும் இதே மாதிரி உருவாக்கினா மட்டும்தான் முடியும். சரியா? அதனால நாங்க லட்சத்தங்களை சம்பாதிக்கிறோங்கிறது உண்மை. சந்தேகமா இருந்தா வந்து பாருங்க. புளிய மரத்திலிருந்து, மாமரத்திலிருந்து, தென்னை மரத்திலிருந்து, வாழை மரத்திலிருந்து, முருங்கை மரத்திலிருந்து, நாரத்தை மரத்திலிருந்து ஊறுகாயே விற்கிறோம். உப்புல போட்ட ஊறுகாய் 1 ஆண்டு ஆனாலும் 2 ஆனாலும் கெட்டு போகாது. இல்ல உடனே பயன்படுத்தணும்னா எண்ணெயில போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, மசாலா சாமான்லாம், மிளகாய் பொடி எல்லாம் போட்டு தாளிச்சு விற்கிறோம். சரியா? எந்த மாதிரி கேட்டாலும் நாங்க கொடுக்குறோம். அதே மாதிரி உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு விளைபொருளா, உணவுப் பொருளாவே அனுப்புறோம் நாங்க. நிச்சயமா லட்சங்கள்ல கண்டிப்பா வருமானம் வருது எங்களுக்கு. ஆனா மன உளைச்சலே கிடையாது, வேலையே கிடையாது, மகிழ்ச்சியாவே சம்பாதிக்கிறோம். இதுதாங்க உண்மையான வருமானம். இதை தாங்க நோயற்ற வாழ்வுன்னா. வேளாண்மையே நோயற்ற வேளாண்மையாக முதல்ல உழவனுக்கு வரணும், அப்புறம் சாப்பிட்றவனுக்கு வரணும். நோயற்ற வாழ்க்கையை கொண்டு போகின்ற உணவுப் பொருளாக சாப்பிட்றவனுக்கு போகணும். அப்படி இருந்தாதாங்க லட்சக்கணக்கான வருமானம் தூங்கிக்கிட்டே சம்பாதிக்க முடியும். ஏன்னா இவன் தோட்டம், இவன் வரப்பு உயர்த்திருந்தான்னா பெய்கிற மழை நீர்லாம் இவன் தூங்கினாலும் வரப்பு தூங்காம இருந்து நீரை சேமிச்சு வச்சிருக்கோம். பாதுகாப்பான இடைவெளி கொடுத்து இவன் பயிர் வச்சிருந்தான்னா நோய் இல்லாம ஆரோக்கியமா இருந்து அது காய்க்கும். பயிர் பாதுகாப்பு, பயிர் இடைவெளி, நோயற்ற சூழலையே நாங்கள் உருவாக்குறோம். தமிழர் வேளாண்மையில சுவை மிகுந்த பழங்களையும் காய்கறிகளையும் எப்படி உருவாக்குறதுன்னு நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். அதனால லட்சக்கணக்கான வருமானம் நோய் இல்லாம வரணும். உழவனுக்கு வேலை இல்லாம, வேலைங்கிறதே இல்லாம வரணும். அதுக்கு பேர் தமிழர் வேளாண்மை. சரியா? நன்றி, வணக்கம்.